இன்றைக்கு இந்த விழா, பொங்கல் விழா நமக்கு தருகிற அழைப்பு, இயற்கையை நான் பாதுகாப்பதும் பராமரிப்பதும் கடவுள் எனக்கு கொடுத்த கடமை. இவற்றையெல்லாம் ஆண்டு நடத்துங்கள் என்று நம் ஆதி பெற்றோரிடத்தில் ஆண்டவர் கொடுத்தார் என்றால், ஆண்டு நடத்துங்கள் என்றால் அதை வீணாக்குங்கள் என்று அர்த்தமில்லை, அழிங்கள் என்று அர்த்தமில்லை, அதனை பராமரிப்பது. ஒரு ஆண்டு என்றால் அரசன், ஒரு அரசனது கடமை என்ன? தன் குடிமக்களை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் தான் அந்த அரசனுடைய கடமை. அப்ப கடவுள் மனிதனிடத்தில் இந்த இயற்கையை கொடுத்து இதனை ஆண்டு நடத்துங்கள் என்று சொன்னார் என்றால், இந்த இயற்கையை பாதுகாப்பதும் பராமரிப்பதும் மனிதனின் கடமை. ஆனால் இன்றைக்கு அத்துணையும் அழித்துக் கொண்டிருக்கும். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இந்த நன்றியின் விழா, இந்த பொங்கல் விழா, தமிழர் திருநாள் நமக்கு தருகிற அழைப்பு இதுதான். நம் முன்னோர்கள், நம் தமிழ் குடிகள் அத்துணையும் பாதுகாத்தார்கள். எனவேதான் 5 திணைகளாக பிரித்து இந்த மண்ணை அவர்கள் வழிநடத்தினார்கள். குறிஞ்சி,